friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா தங்கம் சேமிக்க இப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஷேர் பண்ண போறேன். நான் இந்த லிஸ்ட்டை ஏற்கனவே போட்டு வச்சிருந்தேன். சரி, நம்மளோட லிஸ்ட் நம்ம கிட்ட இருக்க கூடாது, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக எப்படி எல்லாம் நம்ம தங்கத்தை சேமிக்கலாம் அப்படின்றது நமக்கு இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இந்த மாதிரி சார்ட் எதுக்கு தெரியுங்களா? நம்மளோட சேவிங்ஸோட ஒவ்வொரு ரூபாயும் சேமிக்கிறோம் இல்லையா? இப்போ 1 ரூபி சேவிங் சேலஞ்சா இருந்தாலும் 2 ரூபி சேவிங் சேலஞ்சா இருந்தாலும் நம்ம வீட்டில் அதை நோட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் சேமிக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் பண்ண போறோம். ஆனா இதுக்கு ஆர்னமெண்ட்ஸ் கணக்குல பண்ண போறோம் சேவிங்ஸை. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்ல லைட் வெயிட்ல ஹெவி லுக்ல இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். ஹவு டு சூஸ் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு ஜுவல்லரி. எப்படியெல்லாம் நம்ம வீட்டில் போடுற தங்கமா இருந்தாலும், ஒரு விசேஷத்துக்கு போக போற அப்ப போட்டுக்கு போற தங்கமா இருந்தாலும் எப்படியெல்லாம் நம்ம சேமிச்சு வாங்குறது அப்படின்றதையும் பார்க்கலாம். என்னென்ன தங்கத்தை எவ்வளவுக்கு வாங்கினா நமக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா நகையோட வகைகள், என்னென்ன நகை வகைகள் நம்ம போட போறோம் அப்படின்னு. டெய்லி வியர், தினமும் போட போற தங்க நகைகள். இன்னொன்னு கல்யாண விசேஷத்துக்கும் சரி, வீட்டு விசேஷங்களுக்கும் ஃபங்க்ஷன் வியருக்கு போட வேண்டிய நகைகளும் பார்க்க போறோம். எல்லாமே அந்த சிஸ்டருக்காக நான் இந்த வீடியோவை ஷேர் பண்றேன். அவங்க கேட்டதால தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நகை சேமிக்கணும்னு இருக்கும். ஆனா எந்த நகை எப்ப வாங்குறதுன்னு தெரியாது. அது எதுக்காக நம்ம அதை வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியாது. இந்த மாதிரி நம்ம சார்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வருஷத்துல இதை முடிச்சுட்டேன், அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இதை முடிச்சிடணும், அதுக்கு அடுத்த வருஷம் இதை முடிச்சிடணும். 3 வருஷத்துக்குள்ளேயே நம்ம கிட்டத்தட்ட 50 சவரன் அப்படின்றது கூட ஈஸியா சேமிக்க முடியும் நம்மளால. இப்போ உங்களுக்கு நகை வகைகளை பத்தி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மோதிரத்தை பத்தி பார்த்துடலாம். மோதிரம் பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுல மோதிரம் போடுற ஆளா இருந்தீங்க, தினமும் போட போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு 4 கிராம் 3 கிராம் மோதிரமா பார்த்து பார்வையா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி வீட்டுல போடுற நகை வாங்கலாம், சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு கல்யாண விசேஷத்துக்கு, வீட்டு விசேஷங்களுக்கு நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா 2 கிராமே நமக்கு போதுமானதா இருக்கு. பார்வையாவும் இருக்கும், ஹைலைட்டடா தெரியும். அந்த மாதிரி லைட் வெயிட்ல ஹெவி லுக்ல இருக்கிற மாதிரி நம்ம நகைகளை சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரிங்கோட கலெக்ஷன் நீங்க ஃபங்க்ஷன்ஸ் போட்டு போறீங்க அப்படின்னா 2 கிராமே போதுமானதா இருக்கும் விசேஷங்களுக்கு. அதுவும் பார்வையா நல்லா பெருசா தெரியுற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். அப்ப நமக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா வீட்டுல போடுறது ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா 4 கிராம் கண்டிப்பா நீங்க வாங்கியே ஆகணும். அப்போ நெளியறதுக்கான சான்சஸும் இருக்காது, உடையறதுக்கான சான்சஸும் இருக்காது. மோதிரத்தை பொறுத்தவரையும் வீட்டுல போடுறதுக்கு நல்லா வெயிட்டா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இதுவே நீங்க விசேஷங்களுக்கு போடுறதுக்கு கிராம் கம்மியா இருந்தாலும் அது லுக் தருதா, பார்வையா இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தாலி சரடு. தாலி சரடு அப்படின்றது எல்லாரோட கனவா இருக்கும். ஒரு சில பேரோட வாழ்க்கை முழுவதுமே இந்த ஒரு கனவா இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக நம்மளால ஒரே வாட்டி சேமிக்க முடியல அப்படின்னா கூட, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல ஷேர் பண்ணிருப்பேன். ஒரு சிஸ்டர் 3 சவரன் தாலி செயின் எடுக்கிறதுக்கு அவங்க 100 மில்லிகிராம் காயினை சேமிச்சு மட்டுமே அந்த தாலி செயினை எடுத்திருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். உங்களால ஒரே வாட்டியா ஒரு நகை வாங்க முடியல அப்படின்னா கோல்டு காயின்ஸா சேமிச்சு கூட நீங்க அந்த நகை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு நகை இருக்கு அப்படின்னா அந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல வச்சுட்டு உங்களுக்கு தேவையான 2 லட்ச ரூபாய் வாங்கிட்டு அந்த 2 லட்ச ரூபாய்க்கு எடுத்துட்டு போயிட்டு 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம டெபாசிட் பண்ணுவோம் இல்லையா? இந்த 1 டைம் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ்னு அதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு 11 மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு தேவையான தாலிச்சரடை எடுக்கிறதுக்குள்ள இந்த 2 லட்ச ரூபாய்க்கு நீங்க அடகு வச்ச கடனை முடிச்சிடலாம். இந்த மாதிரி கூட நம்ம கண்டிப்பா பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வீட்டுல போடுறதுக்கு டெய்லி வியர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 3 சவரத்துல இருந்து 5 சவரன் வரையும் உங்களுக்கு தேவைப்படுது. 3 சவரத்தோட வேஸ்டேஜும் சரி, 5 சவரத்தோட நகையோட வேஸ்டேஜும் சரி, ஒரு 5ல இருந்து தாலி சரடோட வேஸ்டேஜ் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி வேஸ்டேஜ் கம்மியா இருக்கிற நகையா கூட நீங்க வாங்கி எடுத்துக்கலாம். ஒரு 3 சவரத்துக்கு 1,68,000 ரூபாய் வரையும் ஆகும், வேஸ்டேஜ் இல்லாம, மேக்கிங் சார்ஜஸ் இல்லாம கூட. அப்போ நீங்க 1 டைம் டெபாசிட் பண்ணிக்கலாம். நம்ம கனவா இருக்கிற பட்சத்துல நம்ம டெய்லி வியர் பண்றோம் அப்படின்னா நம்மளோட தாலி சரடை இந்த மாதிரி நம்ம காயின்ஸாவும் இல்ல ஒரு நகையை வச்சு நகை வாங்குறது மூலியமாவும் சேமிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோல்டு சிட்டு மூலியமா நம்ம சேமிச்சு அந்த தாலி சரடை எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 சவரன் தாலி செயின் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு மாசத்துக்கு நீங்க 23,500 ரூபாய் வரையும் மாசம் கட்டுனீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா ஒரு 5 சவரன் தாலி செயின் எடுக்க முடியும். ஒரு
23,500 ரூபாய் போதும். இதுவே நீங்க 3 சவரத்துல தாலி செயின் எடுக்கணும் அப்படின்னா மாசம் 15,000 ரூபாய் கட்டினா போதும் 3 சவரன் தாலி செயின் ஈஸியா எடுத்துடலாம். நீங்க எத்தனை சவரன் அப்படின்றத கணக்கு போட்டுக்கோங்க. கோல்டு சிட்டு பே பண்ணும்போது இவ்வளவுதான் எடுக்க போறோமா, 3 சவரன் எடுக்க போறோமா இல்ல 5 சவரன் எடுக்க போறோமா. 3 சவரனா இருந்தா 15,000 ரூபாய் கட்டுற மாதிரி பாத்துக்கோங்க. 5 சவரனா இருந்தா 24,000 வரையும் 23,500 ரூபாய் வரையும் நீங்க கட்டுற மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாம நீங்க ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி இந்த 5 சவரனும் 3 சவரனும் நகையை ஈஸியா உங்களால எடுத்துட முடியும். வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்றத டார்கெட் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து டெய்லி வியர் சொல்றேன். ஒரு சில பேர் வந்து கல்யாண விசேஷத்துக்கு அப்படின்னு தனியா வந்து தாலி செயினை வாங்குற ஆளுங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் பாத்தீங்கன்னா நீங்க லைட் வெயிட்ல 3 சவரனே போதும் அந்த மாதிரி இருக்கிற நகைகளா சூஸ் பண்ணிக்கலாம். கல்யாண விசேஷத்துக்கு வரையுமே 3 சவரன் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு போடுற மாதிரி இருந்தா 3ல இருந்து 5 வரையும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. கல்யாண விசேஷத்துக்கு ரொம்ப லைட் வெயிட்டா ஹெவி லுக்கா தெரியற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இயரிங்ஸ் கம்மல் பத்தி சொல்றேன். நான் வீட்டுல போடும்போது நம்ம எவ்வளவு வாங்கணும் அப்படின்னா 4 கிராம்ல இருந்து 6 கிராம்குள்ள நம்ம இயரிங்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். டெய்லி வியர் பண்றதா இருக்கும்போது, ஏன்னா நம்ம டெய்லி வியர் பண்ணும்போது வீட்டுல படுத்து தூங்கும் போது பெட்ல நசுங்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. நிறைய சிமிக்கீஸ் எல்லாம் வச்ச மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா சீக்கிரமா அந்த சிமிக்கி எல்லாம் உடஞ்சி விழற மாதிரி. வீட்டில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் 4 to 6 கிராம்ஸ் நமக்கு போதுமானதா இருக்கும். ஒரு செட் இல்லை 2 செட்டா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த தடவை வந்து நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு கம்மலுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தா கூட இன்னொரு கம்மல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட காசு இருக்கும் போது நெக்ஸ்ட் செட்டுக்கான கம்மலை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கல்யாண விசேஷத்துக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு லைட் வெயிட்லயும் ஹெவி லுக்ல தரக்கூடிய ஒரு கம்மல் தான் வாங்கணும். விசேஷங்களை பொறுத்தவரையும் நம்ம போகும்போது கண்டிப்பா பெரிய சிமிக்கி கம்மலா தான் எடுப்போம். ஏன்னா அது லைட் வெயிட்லயும் இருக்கணும் பிளஸ் ஹெவி லுக்லயும் தரக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 கிராம் அப்படின்னா 8 கிராம்ல இருந்து 16 கிராம் அப்படின்னு இருக்கணும். ஒரு சவரத்துல இருந்து 2 சவரம் வரையும் நீங்க தாராளமா லைட் வெயிட்ல ஹெவி லுக்ல கூட இருக்கும். ஆனா ஹெவி வெயிட்ல ஹெவி லுக்ல நமக்கு தெரியும். இதுவே நீங்க லைட் வெயிட்ல ஹெவி லுக்ல இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிராம் மேல சூஸ் பண்ணா பெஸ்டா இருக்கும். லைட் வெயிட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஹெவி லுக் தரக்கூடிய நிறைய கம்மல் இப்பெல்லாம் வருது. அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி லைட் வெயிட்ல ஹெவி லுக்ல தரக்கூடிய கம்மலா வாங்கிக்கலாம். நம்ம வாங்க வேண்டியது கம்மலா இருந்தாலும் ஒரு தாலி சரடா இருந்தாலும் ஒரு இயரிங்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் போடுறது ஒன்று, வெளியில போகும்போது ஒன்று போடுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா வீட்டில் போடுறது நம்ம போட்டுக்கிட்டே இருந்து சாமான் கழுவுறது, துணி துவைக்கிறது, எல்லா வேலைகளும் செய்வோம் இல்லையா, அப்போ அதோட கலரும் சேஞ்ச் ஆயிருக்கும். இன்னொன்று அது வந்து அழுக்கா தெரிகிற மாதிரி நமக்கு தோணும். அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு நல்லாவே விசிபிளாக இருக்கும். அதனால நம்ம வெளியே போடுறதுக்கு தனியாக வச்சிருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வளையல் செக்ஷன். வளையலை பத்தி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தங்க நகைகள் தினமும் போடுற மாதிரி வாங்குறீங்க, வளையல் தினமும் நீங்க போடுவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்படி வாங்கலாம் அப்படின்னா 24 கிராம் அப்படின்னா 3 சவரன், 32 கிராம் அப்படின்னா 4 சவரன், இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு விஷயங்கள், ஒரு சில வளையல்கள் வளையறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு வளையலா பார்த்து உங்களுக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னு வாங்கிக்கோங்க. மோஸ்டா 3 சவரன் மேலதான் வீட்டுல இருக்கிற வளையல நீங்க சூஸ் பண்ணணும். இல்லைன்னா சீக்கிரமா வளையும் நலியும் எல்லாமே ஆகும். சீக்கிரமா அந்த வளையறதுக்கான சான்சஸும் உடையறதுக்கான சான்சஸும் இருக்கு. திருப்பியும் அதுக்கு நமக்கு செய்கூலி சேதாரம் கொடுத்து திருப்பியும் மாற்ற வேண்டியதா இருக்கும். ஆனா நீங்க தினமும் போடுற ஆளா இருந்தீங்க, வீட்லயும் நான் தங்க வளையல் தான் போடுவேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை கல்யாண விசேஷத்துக்கு மட்டும்தாங்க நான் போடுவேன் அப்படின்னா நீங்க ஒரு வளையலை 8 கிராம்ல கூட வாங்கிக்கலாம். 8 கிராம் அப்படின்னா ஒரு சவரத்துல நீங்க ஈஸியா வாங்கிடலாம். லைட் வெயிட்லயும் ஹெவி லுக்ல தரக்கூடிய ஒவ்வொரு வளையலும் நீங்க ஒவ்வொரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணும். இப்ப இந்த வருஷம் வந்து இந்த வளையல் வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா, அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீங்க காயின்ஸா சேமிச்சு கூட ஒரு 8 வளையல், ஒரு 4 வளையல் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு 4 வளையல் 4 சவரத்துல வாங்கிக்கலாம். இல்ல ஒரு 8 வளையல் 6 சவரத்துல வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட்ல ஹெவி லுக் தரும். அப்படி நீங்க வந்து வளையல் போடுற ஆளு கிடையாது வீட்டுல இருக்கும்போது அப்படின்னா நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கலாம், பிரேஸ்லைட்டை சூஸ் பண்ணிக்கலாம். பிரேஸ்லைட்டை பொறுத்தவரையும் நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 கிராமுக்கு மேலதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். 9 கிராம்ல இருந்து 11 கிராம் வரையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சவரனுக்கு மேல நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அதுவும் பிரேஸ்லைட்டை பொறுத்தவரையும் நம்ம வந்து பிரேஸ்லைட்டை திருப்புறும் போது முன்னாடியும் ஒரே டிசைன் இருக்கணும்,
பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரே டிசைன் இருக்கிற மாதிரி வாங்கணும். இந்த பால் டைப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா, நம்ம எந்த சைடு ரொட்டேட் பண்ணாலும் அந்த டிசைன் வந்து ஹைலைட்டடா தெரியும். அந்த மாதிரி பிரேஸ்லெட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் காட்டியிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி முன்னாடியும் டிசைன்ஸ் தெரியணும், பின்னாடியும் நம்ம திரும்பும் போது பிரேஸ்லெட் திரும்பிக்கிட்டாலும் டிசைன் தெரிகிற மாதிரி வாங்கிக்கோங்க. மோஸ்டா அந்த பிரேஸ்லெட் பின்னாடி திருப்பும் போது நல்லா மொட்டையா இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. அப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசைனும் தெரியாது, நம்ம கைக்கு வந்து எப்பவுமே ஒரே மாதிரி ஸ்டேபிளா இருக்காது இல்லையா, திரும்பும் பிரேஸ்லெட் அப்படின்றது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து இப்படி சூஸ் பண்ணா வந்து நமக்கு சூப்பரா அழகா தெரியும், எப்பவுமே டிசைன் வந்து நமக்கு ஹைலைட்டடா இருக்கும். அந்த மாதிரி சூஸ் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். வீட்டுல எப்பவுமே நான் வளையல் போட மாட்டேன், பிரேஸ்லெட் மட்டும் தான் போட்டிருப்பேன் அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிரேஸ்லெட்டை விசேஷன் டைமுக்கு மட்டும் தான் போடுவீங்க அப்படின்னா இதுவே கரெக்டா இருக்கும். லைட் வெயிட்ல ஹெவி லுக்ல நல்ல கிராண்டாவே நமக்கு பிரேஸ்லெட் தெரியும். இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிரேஸ்லெட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிரேஸ்லெட் ஆச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மாட்டல் பொறுத்தவரையும் கண்டிப்பா வீட்டுல யாருமே போட்டுட்டு இருக்க மாட்டீங்க, விசேஷன் டைம்ல மட்டும் தான் போடுவீங்க அப்படின்னும் போது 2 மாட்டல் இருக்கும். ஒரு காதுக்கு ஒரு மாட்டல், இன்னொரு காதுக்கு இன்னொரு மாட்டல். அப்படி ஒரு காதோட மாட்டல் பாத்தீங்கன்னா ஒரு சவரன் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு காதுல இருக்கிற மாட்டலும் ஒரு சவரன்ல போதும். இதுவே கரெக்டா இருக்கும். இதுவே லைட் வெயிட்ல ஹெவி லுக் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒன்னாச்சு நம்ம அட்லீஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தாராளமா ஒரு ஹெவியான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னும் போது நம்ம போட்டுக்கிறதுக்கு அழகா இருக்கும். ஷார்ட் ஆரம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நெக்லஸ் மாதிரி சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் தினமும் போட போகிறதில்ல. ஷார்ட் நெக்லஸை பொறுத்தவரையும் நம்ம விசேஷ டைமில் மட்டும்தான் போட போகிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வருஷம் நீங்கள் நெக்லஸ் எடுக்கணும் அப்படின்னா அடுத்த வருஷம் ஆரம் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் வந்து ஆரம் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நெக்லஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து லைட் வெயிட்டில் இருக்கணும் ஆனால் ஹெவி லுக் தரக்கூடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 சவரன் நமக்கு போதுமானதாக இருக்கும். 2 சவரன் அப்படின்னா 16 கிராம் நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 15லேருந்து 20 கிராம் வரையுமே நம்ம நெக்லஸ் ஷார்ட் நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னா அதுவே நமக்கு ஹெவி லுக் தரும். ரொம்ப கிராண்டான லுக்காக இருக்கும். ஒரு லைட் வெயிட்லையும் ஹெவி லுக்லையும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஹெவி வெயிட்ல ஹெவி லுக்கில் இருக்கிற மாதிரியும் தெரியும் நமக்கு. இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும், போதுமானதாகவும் இருக்கும். ஒரு 15லேருந்து 20 கிராம்குள்ளே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்லஸை பொறுத்தவரையும் பொறுத்தவரையும் தினமும் போடுற நகை கிடையாது. நம்ம வந்து எப்பயாச்சும் விசேஷன் டைம்ல போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 கிராம் 32 கிராம் அப்படின்னா 4 சவரன் வரையும் நம்ம கிராண்டா ஹெவி லுக்ல வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3 சவரத்துல இருந்து 5 சவரத்துக்குள்ள லைட் வெயிட்ல ஹெவி லுக்ல இப்பெல்லாம் நிறைய அந்த மாதிரி ஆரங்கள்ல இருக்கு. நீங்க சூஸ் பண்றதா இருந்தா அந்த மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்கும் போதும் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தேன் நான், நல்ல ஷார்ட்டாக ஒரு நெக்லஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு செயின் மாதிரி தாலி சரடு மாதிரி அதுக்குள்ள டாலர் கோத்த மாதிரி, அதுக்கு கீழேயும் ஒரு செயின் மாதிரி அதுக்குள்ள டாலர் கோத்த மாதிரி. இதெல்லாம் நார்மலாக வீட்டில் நடக்க எல்லா விசேஷத்துக்கும் அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வீட்டில் அவங்க பூஜை போடும்போதும் அதை யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி கூட நம்ம தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு நெக்லஸ், அதுக்கு கீழே ஒரு லாங் செயின் அதுல டாலர் வர மாதிரி, அதுக்கு கீழே ஒரு லாங் செயின் அதுலயும் டாலர் வர மாதிரி, இந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு லைட் வெயிட்ல இருக்கிற மாதிரி இருக்கும், கிராண்டான லுக் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி இதை வந்து வாங்கணும் அப்படின்னா எனக்காச்சும் ஒரு நாள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் போட முடியும். அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய வந்து எல்லா விசேஷத்துக்கும் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி போடுற மாதிரியும் இருக்கும். அப்போ லைட் வெயிட் ஹெவி லுக் தரக்கூடிய செயினா இருக்கும் அது. அதே மாதிரி ஷார்ட் செயினை பொறுத்தவரையும் அட்லீஸ்ட் டெய்லி வியர் பண்ணிக்கிற மாதிரி வீட்டில் ஒரு சிங்கிள் செயினா எடுத்துக்கிட்டு ஒரு 1.5 சவரத்துல இருந்து 1 சவரத்துக்குள்ள, அதுக்கப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியா அழகான ஒரு டாலர் ஹாட்ல இல்லை அப்படின்னா மூன் மாதிரி ஒரு டாலர் இருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்கள் சின்ன சின்ன 2 கிராம்லேருந்து 3 கிராம் வரையும் டாலர்ஸா அதுக்குள்ளே கோத்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம், வீட்லேயே போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷார்ட் செயின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராகவும் அழகாக தெரியும். அந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடியானம் பொறுத்தவரையும் நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளோவா சான்சஸ் கிடைக்காது. என்னைக்காச்சும் கல்யாணத்துக்கு ஒரு நாளுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், லைட் வெயிட்டில் இருக்கணும் ஆனால் ஹெவி லுக் தரணும். அது சவரத்துல 45 கிராம் வரையும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்களால அதுக்கும் மேல பணம் காசு வச்சிருக்கீங்க அப்படின்னா 80 கிராம் அப்படின்னா 10 சவரன் வரையும் நீங்க லைட் வெயிட்ல ஹெவி லுக் கிடைக்கும். ஏன்னா வடியானம் பொறுத்தவரையும் ஒரு 10 சவரன் அப்படின்றதே கம்மி தான். நம்ம 5 சவரன் அப்படின்னா இன்னும் அதை விட கம்மி. அதை பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் நிறைய ஷாப்ல அந்த மாதிரி இருக்கு. 5 சவரத்துல நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் சூஸ் பண்றீங்க கல்யாண டைம்ல மட்டும்தான் அப்படின்னும் போது அந்த மாதிரி நீங்க லைட் வெயிட்ல ஹெவி லுக் தரக்கூடிய அந்த வடியானத்தை வாங்கி வச்சுக்கலாம். இந்த
மாதிரி நம்ம லைட் வெயிட்ல ஹெவி லுக் தரக்கூடிய எல்லா நகைகளும் வாங்கி வச்சுக்கலாம். ரிங்கை பொறுத்தவரையும் தாலி சரடு, கம்மல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரேஸ்லைட்டு, பேங்கிள்ஸ், மாட்டல், ஷார்ட் ஆரம், லாங் நெக்லஸ், லாங் ஆரம், ஷார்ட் செயின், வட்டியானம், இது எல்லாமே நம்ம வந்து நார்மலாகவே ஒரு விஷயங்கள் வந்து வீட்டில் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி நம்ம அதுக்காக சார்ட் போட்டு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தந்த நகைகள் இந்தந்த வருஷம் வாங்கி முடிச்சோமா இல்லையா அப்படின்றதுக்காக ஒரு பிளானிங்காக தான் நம்ம வந்து போட்டு வைக்கிறது. இப்போ வந்து நான் இந்த வருஷம் என்ன முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஒரு ரிங்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரிங்கை பொறுத்தவரையும் 2 கிராமுக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்மல் கண்டிப்பாக இருக்கும். இந்த வருஷத்தில் ஒரு கம்மல் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். நம்ம அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஆனால் 4 to 6 கிராம்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், டெய்லி வியர் பண்ணுறதுக்குற மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸை பொறுத்தவரையும் இந்த வருஷம் நான் எந்த ஒரு பிளானிங்லையும் இல்லை. பிரேஸ்லைட்டை பொறுத்தவரையும் இந்த வருஷம் பிளானிங் இல்லை. அதுக்கப்புறம் மாட்டலோட பிளானிங்கும் இல்லை. ஒரு ஷார்ட் ஆரம் இல்லைன்னா லாங் ஆரம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 சவரன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்கில் வச்சுருக்கேன். ஒன்று இதுவாச்சு வாங்கிடணும், இல்லை இதுவாச்சு வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு செயினுக்கு $1 வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். இந்த வருஷம் 2024 நம்ம முடிக்கிறதுக்குள்ள அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னா என்னோட இந்த பிளானிங் எல்லாமே வந்து கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கூட நான் ரொம்ப ஹாப்பி. நான் ஏன் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னும் போது நம்ம வந்து தங்கம் சேமிக்கிறதும் வந்து நமக்கு கஷ்டமாக தெரியாது. இது முடிக்க போகிறேன் அப்படின்றத நான் வந்து டிக் பண்ணி வச்சிருப்பேன். இந்த சார்ட் வந்து எதுக்காக அப்படின்னா நான் வந்து அடிக்கடி இதை பார்த்து வந்து மோட்டிவேட் ஆவேன். இது எல்லாமே நான் வந்து டெய்லி போட்டு அலங்காரிக்கிறதுக்கு கிடையாது. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இது எல்லாமே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டுமே நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னா நான் எதுவும் வந்து அதை கடைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்றத என்னோட மைண்ட் செட். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா இது நான் முடிச்சுட்டேன், இது இந்த வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடுச்சு, எனக்கு இதோட சேவிங்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சார்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னோட சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் என்ன செய்யணும் அப்படின்றதுக்காக. இந்த தாலி சரடை பொறுத்தவரையும் நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா அம்மாவுக்கு சீக்கிரமாகவே அவங்களுக்கு புது தாலி செயின் வாங்கி தரணும் அப்படின்றது காரணத்துக்காகவும் போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் அமையும், நமக்கு ஏதாச்சும் விசேஷ டைம்லையும் நம்ம போடுறதுக்காகவும் அமையும், நம்மளோட வீடு கட்டுறதுக்காகவும் நம்ம நிலம் வாங்கறதுக்காகவும். இது எல்லாமே ஒரு வித்துட்டு கூட இல்லை ஒரு வச்சுட்டு பேங்க்ல வச்சுட்டு கூட நம்ம வந்து ஒரு நிலத்தையோ வீடியோ வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலையும் பிளான்லையும் தான் இந்த சார்ட் வந்து வச்சிருக்கேன். இவ்வளோ நகை நான் சேமிக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நகை சேமிக்கிறது. பணம் சேமிக்கிறது வந்து எங்களோட கஷ்டத்துக்காகவும் கடன் அடைக்கிறதுக்கு, இன்னொன்று பசங்களோட ஃபியூச்சருக்காக தான் பணமாக சேமிக்கிறது. இது எல்லாமே எங்களோட ஃபியூச்சருக்காக இது எல்லாமே நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் கூட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பி. அந்த சிஸ்டர் கேட்டதுக்காக தான் நான் இந்த ஐடியாவை ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே அவங்க சொன்ன மைண்ட் செட் வந்து எனக்கு அப்படியே தோணுச்சு, ஏன் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. சரி, நான் மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது இல்லையா, இந்த சிஸ்டர் கேட்டதுக்காக அவங்களுக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி ஒரு லைட் வெயிட்டில் ஹெவி லுக் தரக்கூடிய எல்லா நகைகளும் வாங்கலாம் அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.